ஒரு வருடம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கே தெரியாது. போன வருஷம் ஜெயிச்ச உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல விஷயத்தோட தொடங்கணும்னு சொல்லி தீபாவளிக்கு எல்லாருக்கும், எல்லா உறுப்பினர்களுக்கும் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில நாங்க செயல்பட்டோம். இப்போ இந்த வருஷமும் அதே மாரி அந்த நல்ல விஷயத்த தொடங்கணும். அந்த நல்ல விஷயத்த வந்து மறுபடி இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில நாங்க செஞ்சோம். அந்த அடிப்படையில அதுக்கு முன்னாடி திரு வாராகி அவர்களுக்கும், யார் வேணாலும் கேஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும், தயவுசெய்து இதில வந்து தனிப்பட்ட முறையில தான் பண்ணோம். இது வந்து நடிகர் சங்கத்தில இது எப்படி இது 3 பேர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல இது 2 பேர்கிட்ட அனுமதி கேட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த இந்த விழா, இந்த இந்த விஷயங்கள், இந்த நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான பின்னணியில இருக்கிற நண்பர்கள், பாபி சிம்மா, சூரி, சுந்தர் சி, குஷ்பு மேம், என்னைக்குமே இருக்கிற நம்ம ட்ரெஷரர் கார்த்தி, அவனுக்கு வேற வழி இல்லை. ராமராஜ் காட்டன்ஸ் அவர்கள், அந்த அந்த நிறுவனம் சார்ந்த அந்த எம்டி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் இந்த வேட்டி சேலையை வந்து 3000 உறுப்பினர்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கேட்ட உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்காக மறுபடி வழக்கு போட்டு நீங்கள் காசு வீணாக்காதீங்க. இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டார் கிரிக்கெட்டுக்கு 6 கோடி இப்போ 3லேருந்து 6 ஆச்சு. ஸோ அந்த 6 கோடி ஊழல் கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஷரர் கார்த்தி தான் வெளியிடணும். இந்த இந்த விஷயத்துக்கான ஒரு பதில் வந்து ட்ரெஷரர் அவர் தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நைட்டு வராரு. நாளைக்கு வந்து ஆன்லைனில், அதாவது பப்ளிக்கே வெளியிடுறோம். எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ செலவழித்தோம், எவ்வளோ வந்து இப்போ பேங்க்கில், அதாவது கடன் அடைச்சு இப்போ நீங்கள் உட்கார்ற இந்த இடம், நான் போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் சொல்கிறேன், திஸ் இஸ், அதாவது தெர் இஸ் நோ லிட்டிகேஷன் ஃப்ரீ லேண்ட். இப்போ நீங்கள் உட்காரும் போது யாருமே எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நீங்கள் தைரியமாக உட்காந்து நம்ம எத்தனை விழா வேணாலும் நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே சுத்தப்படுத்தி, இந்த நிலம் மட்டும் இல்லை, இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுத்தப்படுத்தி, கடனும் அடைச்சி, எல்லாமே முடிஞ்சு நாங்கள் பேங்க்கில் என்ன வச்சுருக்கோன்ற எல்லா விஷயங்களும் நாளைக்கு கார்த்தி வந்து வெளிப்படையாக சொல்லுவார். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு ஓகே, குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், 6 கோடி 3 கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்றது. நானும் திரும்ப சொல்வேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு. இது போர் அடிக்குது. அதனால் அதிகாரப்பூர்வமாக எல்லாருக்கும் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுறோம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், பொதுச் செயலாளராக எனக்கு வந்து வயது பத்தாது. ஆனால் வேற வழி இல்லை. நல்லது பண்ணணும்னா இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து வேற வழி இல்லை. நான் வந்து எலெக்ஷனில் நின்று எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க. அந்த ஓட்டு போட்ட அத்தனை மூத்த உறுப்பினர்களுக்கும் நான் என்னைக்குமே கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்குது. பொன்வனன் சார் சொன்ன மாதிரி 80 வயதுக்கு சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன நடக்குதோ, 70 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ, அடுத்தது 60 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த பில்டிங்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் அந்த சிஎம்டி அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குணமடையணும்னு நாங்கள் எல்லோரும் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறோம். எப்போவுமே நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து வேட்டி சட்டை சேலை ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது பண்ணோம். தயவுசெய்து இதுக்கு வழக்கு போட்டு நீங்கள் காசு செலவழிக்காதீங்க. இது வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் பண்ணணும். இது வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பைசா எடுக்கலை. வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் காசை. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிலத்தில் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி வருதோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் வருது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 3 வருட காலம் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும்
நையா பைசா ஊழல் இல்லாமல் நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு நான் உறுதி இவங்க சார்பாக நான் எடுக்கிறேன். இதில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேறு இருக்கார் எங்கள் சார்பாக. ஸோ நான் வந்து இன்னும் எவ்வளோ கவனிப்பாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கருணாசு சார்பாக கூட நான் சொல்கிறேன், சத்தியமாக ஊழல் நடக்காது. நடந்த ஊழலுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஆனால் எங்கள் சார்பாக ஊழல் நடக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சேஃப் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் சொல்வேன். தயவுசெய்து வந்து இப்போ நான் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னால் என் மேலே வழக்கு போடுவாங்க பட்டாசு நிறுவனங்கள். அதனால் நீங்கள் வந்து சேஃப் தீபாவளியாக நீங்கள் வந்து கொண்டாடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இல்லை, இது இப்போது இருக்கிற கம்ப்ளைண்ட் சிவகார்த்திகேயன் பற்றி தானே சொல்கிறீங்க. அது இன்னும் பரிசீலனை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல தீர்வு எல்லாருக்கும் வரணுன்ற அடிப்படையில் வந்து எல்லாரும் வேலை செய்கிறோம். சரி, ஒரே ஒரு விஷயம், நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தால் அப்போ தான் எங்களுக்கே தெரியுது, ஓ இந்த பிரச்சனையில் இந்த சம்பள பாக்கிக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல நாங்கள் வந்து அதுக்காக வேலை செய்கிறோம். பட் நடிகைகள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கும் சம்பளம் வரணும். சம்பளம் வந்தால் தான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனாக நாங்கள் செயல்படுறோம். ஸோ அந்த வகையில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும், இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் கம்ப்ளைண்ட், நீங்கள் சொல்கிறது சிவகார்த்திகேயனோட கம்ப்ளைண்ட், சிவாக்கும் சேர்ந்து அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். டெஃபினட்டாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். we are working towards that. கட்ட பஞ்சாயத்துன்றது, I won't again repeat that word, but good things will prevail in this Tamil film industry. இந்த தமிழ் துறை, சினிமா துறை வந்து என்னோட தாய் மாதிரி. நான் வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ஐ வில் ஒர்க் ஃபார் தட். தம்பி சொன்னதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். பலகாரமாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு படம் வெளியாகும் போது தான் அந்த பிரச்சனைகள் வந்து முளைக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நாங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி விஷயங்கள் எப்போதாவது தான் வருன்ற மாதிரி சீரமைக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப தீவிரமாக வந்து நாங்கள் ஒரு சில சில சீரமைப்புகளை பண்ணலான்னு ஒரு பெரிய கூட்டம் நடத்தலான்னு இருக்கோம் நடிகர்களுக்குள்ள. ஏன்னா அது ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு வழிகாணணும். இந்த பிரச்சனை இப்போ உடனே இது வந்து இந்த பிரச்சனைக்காக நாங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தை முன் வச்சு இது மாதிரி விஷயங்கள் வராமல் என்னென்ன பண்ணலான்றதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக முடிவெடுக்க போகிறோம். நாசர் சார் சொல்கிறது என்னென்னா, இப்போ தீபாவளி விழாக்கள் அடிப்படையான சில உறுப்பினர்களை நாங்கள் சந்திக்க முடியுது. இவர்களுடைய பிரச்சனை என்பது வேறு. ஆனால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய, நடிகர்களுடைய பிரச்சனைங்கிறது வேறு. அப்போ இந்த மாதிரி விழாக்களில் மட்டும் வந்து கலந்துக்கிட்டு அவங்க போகிறதுக்காக மட்டுமே அவங்கள நாங்கள் பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, அவங்கள அப்படி ஒரு சந்திப்பு மட்டுமே இங்கே நடந்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கதை நாயகர்கள், நாயகிகள், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் அத்தனையுமே நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாட்டை மீறி தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு பொதுவான விமர்சனங்கள், நாம் என்ன செய்யணும், நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன, நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எங்கே பிரச்சனை வருது, தயாரிப்பாளர்களுக்கும் நடிகருக்கும் இயக்குனருக்கும் எங்கே பிரச்சனை வருது, அப்போ நம்மளை காப்பாற்றியும் கொள்ளணும், அதே சமயத்தில் தமிழ் சினிமாவை வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கலந்தாய்வு கூட்டம் பரஸ்பரமாக நட்பாக அதை செயல்படுத்தணுங்கிறது அதனுடைய எண்ணம். நாசர் சார் சொன்னார், எதிர்காலத்தில் அது போன்ற கூட்டங்கள், அது போன்ற கலந்தாய்வு கூட்டங்கள் நிறைய நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நல்ல எண்ணங்களுடன் இப்பொழுது கட்டிட நிதி திரட்டுவதற்காக கிரிக்கெட் விழா நடத்தப்பட்டது. அந்த கிரிக்கெட் விழா என்பது ஒரு எல்லாரும் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக, எல்லாரும் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வாக அது அமைஞ்சது. ஆனா இவர்கள் நடிக்கிற படம் என்பது, விஷால் கார்த்தி 2 பேரும் சந்திக்கிறாங்க, இவங்களுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து அந்த சம்பளத்தை வாங்கி நம்மளுக்கு பொது விஷயத்துக்கு பயன்படுத்தணும். ஆனா அதை செயல்படும் போது இவங்க சுதந்திரமா செயல்படணும்னு நாங்க நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொது விஷயத்துக்கு இவ்வளவு செய்யும் போது இவ்வளவு வழக்கு, இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு பதில்கள் சொல்ல வேண்டியது எங்க கடமை. எல்லாரும் கலந்துகிட்ட விஷயம் கடமை, நாங்க செய்யறோம். ஆனா திரைப்படம் என்பது இவர்கள் 2 பேரும் சம்பந்தப்பட்ட ஆர்வத்தின் காரணமா, இந்த நிலத்தின் மேல, இந்த உறுப்பினர்கள் மேல இருக்கிற மரியாதையின் காரணமா இவங்க செய்யறாங்க.
இதை ஒரு பொது விஷயமா செஞ்சீங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த படம் வேணாலும் நடிங்க, உங்க நன்கொடையா மட்டும் நடிகர் சங்கத்துக்கு கொடுங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது இது பொது விஷயம். இவங்க இப்ப இன்னைக்கு விஷால் வாங்குற சம்பளத்தை வந்து பல கோடிகளை இன்னைக்கு நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்காக தர, கார்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு உறுப்பினர்களுக்காக தர்றேன்னு பண்ணும்போது நாளைக்கு சினிமாவில் சிலது அட்வான்ஸா பண்ண வேண்டியது இருக்கு. நடிகர் சங்க பேரை வச்சு இவங்க பல கோடியை அந்த நிறுவனம் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்க இருக்கு பதில்? எங்க கிட்ட அந்த நல்லவர்கள் என்னைக்கும் நல்லது செய்யவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நாங்க சுத்தி இருக்கிறவங்க நாங்க பொறுப்பா இருக்கணும். இவர்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கார்த்தியும் விஷாலும் ஒரு பல கோடிகள், சும்மா இல்ல பல கோடிகளை உள்ள செய்யணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு பாதிக்கணும்? நாளைக்கு எதுக்கு இவங்க குற்றவாளியா நிக்கணும்? நீ குற்றவாளிகள் கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லப்பட்டது உங்களுக்கு திருப்பி சொல்றோம். பாண்டவரணி சார்பாக திரைப்படம் எடுக்கப்படும். அந்த திரைப்படம் பாண்டவரணி நன்கொடையாக நடிகர் சங்கத்துக்கு தரும்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க தனிப்பட்ட முறையில் நடிப்போம். நான் நடிப்பேன், நாசர் சார் நடிப்பாரு, யார் வேணாலும் நடிப்போம். நன்கொடையாக நடிகர் சங்கத்துக்கு தருவோம். அது எவ்வளவு வேணாலும் நாங்க தருவோம். அதனால் தயவு செய்து விஷால் கார்த்தி இணைந்து நடிக்கக்கூடிய படங்கள் அவர்கள் சுயமாக எடுக்கிற முடிவு. இணைந்து நடிக்கலாம், தனியா நடிக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணலாம். அவர் விஷால் பிலிம் ஃபேக்டரியிலே ஒரு படத்தை எடுத்து நடிகர் சங்கத்துக்காக நன்கொடையை அளிக்கலாம். அது அவர்களுடைய சுதந்திரம். ஆனால் நடிகர் சங்கம் என்பது படம் எடுத்தால் அனைத்து கலைஞர்களும், இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அனைத்து எப்படி கிரிக்கெட்டோ அதுபோல் அனைத்து கலைஞர்களையும் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் அமைச்சு அப்படித்தான் எடுக்கணும். அதனால அது வந்து இந்த இடத்துல நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கட்டிடம் கட்டுவதற்கான எங்களுடைய முதல் கட்ட வேலைகளை நாங்கள் செய்யறதுக்கு எங்ககிட்ட இருப்பு இருக்கு. இப்ப எங்களுடைய கனவுக்கான தொகை கூடுதல், அப்போ இருப்புக்கும் தொகைக்குமான இடைவெளி அதிகம். அதுலதான் விஷால் கார்த்தி போன்றவர்கள் நடிச்சு ஒரு திரைப்படம் எடுத்து பண்ணணும்னு நாங்க டே 1ல இருந்து அந்த அஜெண்டாவில் தான் நாங்க இருந்தோம். இப்பவும் அதுல தான் இருக்கோம். அந்த கட்டிடம் என்பதை செயல்படுத்துவது என்பது எங்களுடைய பொறுப்பு. நாங்க அதை வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதை வந்து அப்படியே பாதியில விட்டுட்டு போக முடியாது. ஆரம்பிப்பதற்கு முன்னால் அனைத்து சட்ட சிக்கல்களுக்கான அனைத்து வேலைகளையும் இந்த பொதுக்குழுவில் அதுக்கான அஜெண்டாவை நாங்க தீர்மானம் பண்ணி இன்னைக்கு நாங்க அது கட்டடத்துக்கான செலவு பண்ணின தொகை மிக குறைவான தொகை. அந்த தொகை இருக்கிற காலகட்டத்திலேயே பெரிய தொகைகள் அதில் இன்வால்வ் படுத்துறதுக்கு முன்னாடியே நாங்க சட்ட விஷயங்களை நிறைய ஆர்டர் பண்ணணும். நாளைக்கு பெருந்தொகையை கொண்டாந்து உள்ள போட்ட பிறகு இப்படி ஒன்று போட்டு பாதி கட்டடம் நின்னா எதிர்காலத்தில் இளைஞர்கள் எதை செஞ்சாலும் நாளைக்கு வந்து ஒரு முன் யோசனை இல்லாம செஞ்சுட்டாங்கன்னா அபத்தமான பேர் வந்துடும். 2வது முன் யோசனை இல்லாம பணத்தை விரயம் பண்ணிட்டாங்கன்னு பேர் வரும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் சட்டங்களை அதுக்கு ஏற்படுத்திட்டு எங்களுடைய எதிர்கால பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுவோம்னு நாங்கள் அதுக்கான முயற்சிகள் அடுத்த திட்டங்கள் இருக்கு, நாங்கள் அதை வெளிப்படுத்திக்குவோம். அது எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். என்ன தேதி எந்த இடத்துல நடக்குது? இல்லை, நவம்பர் 27 லாயலா காலேஜ் பர்ட்ரம் மாலில் போன வருஷம் எங்கே நடந்ததோ அதே இடத்துல தான் நடக்க போகுது. இந்த இந்த பொதுக்குழு நடத்துகிறோன்னு அப்படின்னு நினைக்கும் போது நிறைய இடத்துல பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா முன்கூட்டியாக வந்து நாங்கள் பதிவு பண்ணோம். பட் அது மட்டும் இல்லாமல் போன பொதுக்குழு எங்களுக்கு வந்து 1800 பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ காமராஜர் ஹால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 எல்லாருமே மரியாதையாக நாங்கள் உட்கார வைக்கணும், மரியாதையாக அந்த பொதுக்குழு நடத்தணும். இந்த முறை நாங்கள் 2000 பேரை கூட எதிர்பார்க்குறோம். அப்போது எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் லயோலா கல்லூரி வளாகம் எல்லாத்துக்கும் கடந்த முறையில் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதனால திருப்பியும் அங்கேயே நாங்கள் வச்சுருக்கோம். இந்த தீபாவளி போல் எந்த தீபாவளியும் நாம் மிக பாதுகாப்பான ஒன்றாக சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தாத வகையில் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு பல்நோக்கு கொண்டது. ஏன்னா ஒரு வருஷமும் நாங்கள் என்னுடைய அங்கத்தினர்களை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையே உருவாக்கிக்கிறோம். அதில் ஒன்று இந்த தீபாவளி இந்த விழா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு அந்த பொதுக்குழுக்காக சங்கத்தை சந்திக்கிறது மட்டும் ஒரு சடங்காக இருக்கக்கூடாது என்பதற்காக எந்தெந்த சூழ்நிலையில் அங்கத்தினர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு சான்று. இன்று இங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நிரவி கிடக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் இதே நேரத்தில் சற்றேறக்குறைய இதே நேரத்தில் இதே அன்பளிப்பு சென்றடைந்திருக்கிறது. அதற்காக உழைத்த என்னுடைய செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அலுவலக நண்பர்களுக்கும் நான் நன்றி கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய விழா உண்மையில்
இந்த முறை தீபாவளி பரிசு வழங்க வேண்டுமா வேண்டாமா? ஏனென்றால் ஒவ்வொரு காசும் கட்டிடத்திற்காக தேவைப்படுகிறது என்பதற்காக நாங்கள் மிக சிக்கன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆஃபீஸில் வந்தால் கூட எங்கள் டீயை நாங்கள் தான் வாங்கிக்கணும். எங்களுக்கு இல்லை, இது வந்து எங்களுக்கு வந்து அடிப்படை உணவு நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம். எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சா நான் தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். அப்படி மிக சிக்கன நடவடிக்கை எடுத்து நாங்கள் வந்து சங்கத்தையும் அலுவலகத்தையும் நடத்திட்டு இருக்கோம். இந்த சூழலில் இந்த தீபாவளி பரிசை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற பொழுது ஒரு கேள்வி எழுவதற்கு முன்பே எல்லாரும் பாய்ந்து இல்லை நம்ம இது பண்ணுறோம், அது ஓட கொடுத்துட்டு நிறுத்தினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை தீபாவளி இந்த பரிசுகள் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாரும் முன் வந்தாங்க. இந்த பரிசு பொருட்களில் பெரும்பான்மையாக வழங்கிய ராமராஜ் நிறுவனத்திற்கு எங்களுடைய மிக அன்பான நன்றியும், இதற்காக விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், பாபி சிம்ஹா, சூரி சார், இயக்குனர் நடிகர் சுந்தர் சி அவர்கள், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே ஃபோன் பண்ண தீபாவளின்னு சொல்லும் போதே அவங்களாவே தானா முன் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒவ்வொருவரும் பல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சின்ன சின்ன நாடக கலைஞர்கள்லாம் கூட இல்லை நாங்கள் வந்து இதில் எதனா பங்கு பெற்ற முடியுமா, நாங்கள் எதனா அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தேவைப்பட்டால் நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு நிர்வாகம் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நாங்களும் எடுத்து பண்ணுறோன்னு சொல்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி நல்லுறவு சூழல் அடிக்கடி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடக்க வேண்டும். நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதல் கண்ணே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லோரும் ஒத்த கருத்தோடு நலிந்த கலைஞர்களுக்காக பாடுபட வேண்டும், அவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும். வெளியில் தெரியும் நடிகர் நடிகைகள் நூற்றுக்கணக்கில் என்றால், வெளியில் தெரியாத ஆயிரக்கணக்கான நடிகர் நடிகைகள் மிகவும் கஷ்டத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இந்த பதவிக்கு வந்தார்கள். அதற்கான எல்லா ஆயத்தங்களையும், அதற்கான எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நல்ல நாளில் தீமைகள் அழிந்து நல்லவை தழைக்கும் இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என் சகோதரர்கள், இந்த சங்கத்தை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு எல்லா நலனும் வளமும் பெற்று நலிந்த கலைஞர்களுக்கு உதவுவதற்காக நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டை தொடங்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில், கடந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தங்களால் இயன்ற தீபாவளி அன்பளிப்பை வழங்கியதைத் தொடர்ந்து 2வது ஆண்டாக இன்றைக்கும் 2வது தீபாவளியாக எங்களது சக உறுப்பினர்களோடு நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்திலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே பெருமை அடைந்து, பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். இருக்கின்ற விமர்சனங்களில் உண்மை எது என்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து கடந்த ஒரு ஆண்டுகளில் இந்த புதிய ஒரு அமைப்பு, தலைவர் நாசர் அவர்களும், பொதுச் செயலாளர் விஷால் அவர்களும், பொருளாளர் கார்த்திக் அவர்களும், துணைத் தலைவர் பொன்னன் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும், அதையும் கடந்து கட்டிடத்திற்காக உருவாக்கப்பட்ட குழு, அதை நிர்வாகத்துக்கான உருவாக்கப்பட்ட குழு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக குழுக்களாக அமைத்து இந்த நிர்வாகம் என்னை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த விதமான சுயநல சிந்தனைகளும் இல்லாது, முழுக்க முழுக்க சங்க உறுப்பினர்களுடைய பொதுநலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறது. இந்த இடம் இதற்கு முன்பாக தனியார் வசத்திலே இருந்ததை அவர்களுக்கான தொகையை கொடுத்து அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு புதிய கட்டிடம்,
ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சிஎம்டி அப்ரூவ்ட் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவிடத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு மிக மிக விரைவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் அடைந்து மீண்டும் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நல்லாட்சியை நடத்துவதற்காக வரக்கூடிய அந்த தருணத்திலே நிச்சயமாக அவருடைய பொற்பாதங்களால் இந்த இடத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டிடம் துவங்கப்பட உள்ளது. இது எல்லாமே சாதனைகள் என்பதை விட இது எல்லாமே இந்த சங்கத்திலே எங்களுக்கு இருந்த கடமைகள். அந்த கடமைகளை இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறது என்பதிலே ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. போன வருடம் இதே நாள் இதே நிலத்தில் இதே போல் ஒரு திருவிழா நடந்தது. இந்த 2ஆம் ஆண்டும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். 2015 அக்டோபர் 18ஆம் தேதி இந்த நிர்வாகம் தேர்தலை சந்தித்து இன்று வரை முதல் ஆண்டு நிறைவடைகிறது. அதற்காக இந்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வருடத்தில் நாங்கள் என்ன சாதித்தோம்? தேர்தலில் வழக்கம் போல் ஒரு தேர்தலாக இல்லாமல் இந்த நடிகர் சங்கத்துக்கு 30 வருடங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலையில் தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பல எதிர்பார்ப்புகளையும் நிர்வாகம் இப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஒரு கனவுகள் கண்டு அந்த தேர்தலை சந்தித்தோம். பல எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்களை சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் நிறைவேற்றி இருக்கிறோமா அல்லது செயல்பட்டு இருக்கிறோமா என்று எங்களை நாங்களே திரும்பி பார்த்து கொள்கின்ற ஒரு காலகட்டம் இது. அதோடு நாங்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் உங்கள் முன்னால் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கடமையாகவும் இருக்கிறது. போன வருடம் 18ஆம் தேதி நாங்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் நிர்வாகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் 30 வருடங்களில் முறைப்படுத்தப்படாமல் இருந்த அடிப்படையான சிஸ்டங்கள் அனைத்தையும் முறைப்படுத்தப்பட்டன. இரண்டாவது, கணக்கு வழக்குகள் அனைத்தும் பழைய நிர்வாகத்திலிருந்து கணக்கு வழக்குகள் அனைத்தும் முறைப்படி பெறப்பட்டு அது ஒரு சிறப்பு தணிக்கையாளரை வைத்து அந்த தணிக்கை செய்யப்பட்டது. போன வருடம் இதே இடங்களில் தீபாவளி பரிசுகள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் மிகப்பெரிய வெள்ளம் எங்களை சூழ்ந்து நின்ற போது உறுப்பினர்கள் அனைவர்களுடைய குடும்பத்திற்கும் நாங்கள் வீடுதோறும் சென்று உணவுப் பொருட்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்தோம். அது மட்டுமில்லாமல் பொதுமக்களுடைய வாழ்க்கையிலும் நடிகர் சங்கம் தலையிட்டு அவர்களுக்கும் நிவாரண உதவிகள் அனைத்தும் பரபரப்பாக செய்து கொடுக்கப்பட்டது மனிதாபிமான அடிப்படையில். அத்தோடு எங்களுடைய திரைக்கலைஞர்கள் அனைவரும் வெள்ள நிவாரண நிதியாக 1,10,25,000 ரூபாயை நாங்கள் வெள்ள நிவாரண நிதியாக சேகரித்து தமிழக முதல்வர் அவர்களிடம் சென்று ஒப்படைத்தோம். வரிவிலக்கு சான்றிதழ் அறக்கட்டளை என்பதற்கு வரிவிலக்கு சான்றிதழ் என்பது மிக மிக முக்கியமானது. ATG அது கடந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளின் காரணமாக கொடுக்கப்படாமல் இருந்தது. கொடுத்தது வாங்கி கொள்ளப்பட்டது. இந்த நிர்வாகம் வந்தவுடன் பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் தனிப்பட்ட முயற்சி எடுத்து அந்த அதிகாரிகளிடம் பேசி எங்களுடைய அறக்கட்டளைக்கு ATG என்கின்ற அந்த வரிவிலக்கு சலுகையை பெற்று வந்திருக்கிறார் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 3500 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். யார் எங்கிருக்கிறார்கள், அவர்கள் குடும்ப விவரங்கள் என்ன, அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகள் என்ன, எதுவுமே யாருக்கும் தெரியாமல் இருந்தது. எங்களுடைய சிஸ்டத்திலையும் அது இல்லாமல் இருந்தது. அதனால குருதட்சணை திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அத்திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களையும் சந்திக்கும் விதமாக முதலில் 2500 உறுப்பினர்கள் உதவி கோருபவர்கள் அல்லது நாடகத்துறை திரைத்துறையில் கீழ்நிலையில் இருப்பவர்களுடைய விவரங்களை சேகரித்து அத்தோடு அவர்களுடைய புகைப்படம் வீடியோ பதிவு அனைத்தையும் பதிவு செய்து டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாத இடைப்பட்ட 45 நாட்களில் தமிழகமெங்கும் 2500 பேரின் தகவல்களையும் முழுமையாக பெறப்பட்டு அது கம்ப்யூட்டரில் தனி ஒரு குழு அமைக்கப்பட்டு கம்ப்யூட்டரில் முழுமையாக பதிவு செய்து ஏற்றப்பட்டன. ஜனவரி மாதத்தில் SBI ஒப்பந்தத்துடன் ஏற்கனவே SBI ஒப்பந்தம் இந்த நடிகர் சங்க நிர்வாகத்தால் கடந்த நிர்வாகத்தால் போடப்பட்டிருந்தது. அது உறுப்பினர் ஒருவருடைய வழக்கு மன்றத்தில் இருந்ததால்
அது தொடர்ச்சியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. நாங்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் அந்த நிறுவனத்துடன் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி 2,48,00,000 ரூபாய் அவர்கள் செலவு செய்த பணத்தை திருப்பி கொடுத்து இந்த நிலம் முழுமையாக மீட்கப்பட்டு நடிகர் சங்க நிலமாக திருப்பி மாற்றப்பட்டது. நாங்கள் பொறுப்புக்கு வரும்போது 80 லட்சம் ரூபாய், நான் எண்ணிக்கையில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்தாலும் 80 லட்சத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய தொகை மட்டும்தான் எங்களிடம் கொடுக்கப்பட்டு சென்றிருந்தது. ஆனால் 2.5 கோடி ரூபாய் அந்த பணத்தை நாங்கள் தொடாமலே இவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறோம். அந்த 2.5 கோடி ரூபாயும் எஸ்பி நிறுவனத்துக்கு 2 கோடி ரூபாய் வெளியே தனியார் நண்பர் ஒருவர் நம்மளுடைய அறக்கட்டளை நிர்வாகியான திரு ஐசரி கணேஷ் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்து 2 கோடி ரூபாய் கடனாக வாங்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு திருப்பி செலுத்தப்பட்டது. இப்பொழுது எங்களிடம் பொருளாதாரமாக எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கனவுகள் தூரமாக இருந்தது. இந்த சமயத்தில் தான் எங்களுடைய பொதுக்குழு, பொதுவாக பொதுக்குழு என்பது எங்களுடைய சட்டத்திட்டப்படி செப்டம்பர் மாதத்தில் நடக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த முறை தேர்தல் நடந்ததால் அது நடத்தப்படாமல் இருந்தது. இந்த நிர்வாகம் பொறுப்புக்கு வந்தவுடன் மார்ச் மாதம் லயோலா கல்லூரி வளாகத்திலே மிகப்பெரிய ஒரு பொதுக்குழுவை நடத்தினோம். அந்த பொதுக்குழு எங்களுடைய மூத்த கலைஞர் PU சின்னப்பா அவர்களுடைய 100ஆண்டு விழாவாக கொண்டாடப்பட்டது. மூத்த கலைஞர்கள் அனைவருக்கும், தமிழகமெங்கும் உள்ள மூத்த கலைஞர்கள் அனைவருக்கும் பொற்கிளியும் திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டன. தொடர்ந்து PU சின்னப்பா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மரியாதை செய்யும் விதமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கௌரவித்தோம். எங்களுடைய கட்டிடம் சார்ந்த இந்த கட்டிடத்தில், இந்த நிலத்தில் என்ன விதமான கட்டிடம் வர வேண்டும், அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் அந்த பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு அந்த பொதுக்குழுவில் அனைத்தும் சொல்லப்பட்டு முழுமையாக எங்கள் உறுப்பினர்களிடமிருந்து உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்காக எங்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்காக நட்சத்திர கிரிக்கெட் என்று ஒன்றை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி மூலம் 13 கோடி ரூபாய் நாங்கள் எங்களுடைய நடிகர் சங்கத்தினுடைய நிதிக்காக திரட்டினோம். அதனுடைய கணக்கு வழக்குகள் அனைத்தும் முறைப்படி 3 மாத காலகட்டத்தில் முடிக்கப்பட்டு இன்று எங்கள் கையில் அது முழுமையாக இருக்கிறது. அது விரைவில் இணையதளத்தில், எங்களுடைய நடிகர் சங்க இணையதளத்தில் வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு இரவு பகல் பாராமல் உழைத்த சகோதரர் திரு கார்த்தி, பொருளாளர் திரு கார்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியையும் பெரிய கைதட்டலோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சியில அனைத்தும் காசோலைகள் மூலமாகவே பரிவர்த்தனைகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு போஸ்டர், சின்ன சின்ன SMS முதற்கொண்டு அனைத்துக்கும் ஒரு பில் இல்லாம எதுவுமே செய்யப்படல. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நிர்வாகம் ஒரு அத்தாட்சிகளோடு எப்படி கணக்கு வழக்குகளை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அது போல அது ஒரு எபிசோட். அந்த எபிசோட இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கார்த்திக்கு எங்களுடைய மிகப்பெரிய வணக்கங்கள். தொடர்ச்சியாக குருதட்சணை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் வயது வாரியாக பிரித்து 60 வயது, 70 வயது, 80 வயது என்று வயது வாரியாக பிரித்து இப்பொழுது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பவர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையிலும், உடல் ஊனமுற்றோர் என்பவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வரையிலும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இதுவரையிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகளில் பழைய நிர்வாகத்திலும் பழைய காலகட்டத்தில் விடுபட்டு போயிருந்த அவர்களுடைய ஊதியங்கள் அனைத்தையும் முறைப்படி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வேலைக்கு செல்கின்ற பணங்கள் அனைத்தும் 1 வார காலகட்டத்தில் திருப்பி அவர்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு உத்தரவாதமாக நிர்வாகத்தை சீர் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கட்டிட வேலைகள் அனைத்தும் தமிழக முதல்வர் அவர்களிடம் கட்டிடத்தின் அடிக்கோல் நாட்டு விழாவிற்காக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து CMDA பர்மிஷனுக்காக இந்த 4 மாதங்களில் அரசு சார்ந்த வேலைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே ப்ராசஸ், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ப்ராசஸில் இருக்கு. அரசாங்க செயல்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவடைந்தவுடன், இந்த ஜனவரி மாதத்தில் முதல்வர் நலம் பெற்று வந்தவுடன், இந்த CMDA
அரசாங்க வேலைகள் முடிந்தவுடன் இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் இந்த நிலத்தில் அடிக்கோள் நாட்டு விழாவிற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள். வருகிற நவம்பர் மாதம் கடைசியில் எங்களுடைய பொதுக்குழு நடக்க இருக்கிறது. அதில் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் அங்கு முறைப்படி நாங்கள் வெளியிடுவோம். இன்னும் இது போன்ற நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் அனைத்தும் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாசரு, பொன்வண்ண, விசாலு இவங்கெல்லாம் நம்ம இயக்குனராக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும். நீங்களும் வந்து ஒரு நடிகராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு பொன்வண்ணன் கூப்பிட்டாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாசர் நேற்று ஃபோன் பண்ணார், இன்னைக்கு காலையில் ஞாபகப்படுத்துக்கான்னு சொன்னோன்னா அதுக்கும் ஃபோன் பண்ணார். விட்டா கார் எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு அவர் தயாராக இருக்கார். அப்பேற்பட்ட தலைவர் தான் அவர். அவரை பற்றி யாருமே குறை சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய எண்ணம் வந்து சுத்தமான எண்ணம். நல்லதுங்கிறத தவிர வேற எதையுமே நினைக்க மாட்டார் அவர். அதனால என்னென்ன விபரீதங்கள் வரும்னு யோசிக்க மாட்டார். அப்படி இறங்கினவங்க தான் இந்த பாண்டவர் அணி. முதல்ல பொன்வண்ணனும் நாசர் அவர்களும் ஆரம்பிச்சு எங்கெங்க பேசினாங்க. இதை கூட்டமா பேசல, ஒவ்வொரு ஷூட்டிங்கில் பேசினாங்க, ஒவ்வொரு நடிகர்கிட்ட பேசினாங்க, ஒவ்வொருத்தர் வீடு வீடா போய் பேசினாங்க. எல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தலைவராக அவர் உட்கார வச்சிருக்கிறான். நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லது செய்யறதுங்கிற எண்ணம் மனசுல இருந்தாவே அது நல்லதாக தான் நடக்கும். இது எல்லாருக்குமே நம்ம இது இப்போ நல்ல படம் எடுக்கணும்னு மட்டும் நான் இங்கே வரல. வரும்போது நல்ல படம் எடுப்பேனா கெட்ட படம் எடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து எப்படியாவது படம் பண்ணணும், இயக்குனராகணும் தான் வந்தேன். எதையுமே ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் வந்தேன். 1950 9/1/1950 50 நான் பிறந்தேன். அப்போ வந்து 1947 இந்தியா சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. கால்ரா பிளாக்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அந்த டைமு பெரிய ரேஷனு. அந்த ரேஷன் கியூவில் எங்கள் அம்மா போய் நிற்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு எங்கள் அம்மா லைன் வருது. அப்போ நான் வந்து ஒரு 6 மாத குழந்தை, எங்கள் அம்மா இடுப்பில் இருக்கேன். லைன்லலாம் நிற்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு எங்கள் அம்மா கிட்ட இந்த ரேஷன் கடைக்காரர் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா அப்படின்னா 4 பேர் அப்படின்னா. யார் யார் அப்படின்னு. நானே எங்கள் வீட்டுக்காரரு, பெரிய பையன் இவன், நான் என்ன காட்டி நான் எங்கள் அம்மா இடுப்பில் இருக்கேன், இவன் ஒருத்தன் 4 பேர் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு. அப்போல்லாம் அப்பா பேர் சொல்ல மாட்டாங்க, புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா பேரை சொல்லிடுன்னு ராமசாமின்னு எழுதிட்டாங்க. உங்கள் பேர் என்ன அம்முலம்மாள், பெரியவன் பேர் என்ன பொண்ணுராஜ், இவன் பேர் என்னன்னா பேர் வைக்கல. அப்போல்லாம் 7 மாதம் கழித்து தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு முட்டை அடித்து காது குத்தி அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. பேர் இல்லைன்னா எப்படின்னு ரேஷன் கடைக்காரன் கேட்குறான். பேர் வைக்கலைன்னா எப்படி அப்படின்னு ரேஷன் கடைக்காரருக்கு எங்கள் அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கு தகராறு. 7 மாதம் ஆனால் தான் பேர் வைக்க முடியும், 6 மாதம் தாச்சு, அடுத்த மாதம் தான் பேர் வைப்படின. பேர் இல்லைன்னா எப்படிமா எழுதுறதுன்னு இப்படியே தகராறு வந்து கடைசியில் ரேஷன் கடைக்காரன் சரி சுந்தரராஜன் எழுதுறேன், யாராவது அதிகாரியை வந்து கேட்டாங்கன்னா சுந்தரராஜன் இருக்கானா இருக்கான்னு சொல்லுன்னு அந்த ரேஷன் கடைக்காரன் வச்ச பேர் எனக்கு. அதனால யார் பேர் வச்சாங்கிறது இல்லை, யார் நாசரை கொண்டு வந்தாங்கிறது இல்லை, கொண்டு வரணுங்கிறது ஒரு கட்டாயம். மற்றவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு முகம் தேடினாங்க. இப்போ வாராகின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு முகம் தேடினவங்க. நேரடியாக அவங்களால வர முடியல. அதனால ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருப்பாங்க. அனுபவங்கிறது வேற. இவங்கெல்லாம் அனுபவ கல்வியில் வந்தவங்க தான். அதனால தான் ஒருத்தருடைய மனசை பார்த்து எப்படி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு இது பண்ணாங்க.